கடவுளருள் யூடியூப் சேனல் டிவியின் மூலம் இந்த அதிசய கற்களும் அற்புத வாழ்வும் என்ற அமைப்பில் சனி பகவானின் ரத்தினமான நீலக்கற்களை பற்றி தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நீலம் என்பது ஒரு மகத்துவமிக்க ரத்தினம். உடனடி பலன்களை தரக்கூடிய ரத்தினம். நீலம் ஒருவனுக்கு அது யோகத்தை தருகிறதா பாதிப்பை தருகிறதா என்பதை பரீட்சித்து பார்த்து தான் இந்த ரத்தினத்தையே வாங்க வேண்டும். அந்த நீலக்கல்லை வாங்கி வீட்டில் வைத்து அன்று இரவு துஸ்வப்னங்கள் வராமல் இருந்தாலோ, விபத்துக்கள் ஏற்படாமல் இருந்தாலோ, இதை ஒரு 2 நாட்கள் பார்த்து தான் தீர வேண்டும். அவர்கள்தான் இந்த நீலக்கல்லை அணிய வேண்டும். மற்றபடி அந்த நீலக்கல் உடனடியாக பலனை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இரத்தினமாக அந்த நீலக்கல் கருதப்படுகிறது. ராசி ரீதியாக நீலக்கல் யாரெல்லாம் அணியலாம் என்று நாம் பார்த்தோமே ஆனால், நீலம் என்பது சனியின் ரத்தினமாக கருதப்படுகிறது. மேசராசிக்கு சனி பகவான் நேர் பகை கிரகம், ஒரு யுத்த கிரகம் என்று கூட சொல்லலாம். இந்த மேசராசிக்காரர்கள் நீலக்கல் அணிவதால் ஒரு விரோத மனப்பான்மை அதிகரிக்கும். யாரை பார்த்தாலும் எரிந்து விடக்கூடிய ஒரு தன்மையை தரும். மன நிம்மதிக்கு பங்கம் ஏற்படும். ஆகவே மேசராசிக்காரர்கள் நீலம் அணியாமல் இருப்பதுதான் சாலச் சிறந்தது. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்கு அதிபதியாகிய சுக்கிரனும் சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்களோடு மட்டுமல்லாமல், சுக்கிரனுக்கு 9, 10க்கு உடையவன் இந்த சனி பகவான். தர்ம கர்மாதி யோகத்தை அளிக்கக்கூடியவன் சனி பகவான் ஆகிய சுக்கிரனின் இரத்தினமாகிய வைரத்தோடு இந்த நீலத்தை அணிவது என்பது ஒரு நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு தான் தரும். இருப்பினும் நீலக்கல்லை பரிசோதித்து பார்த்துவிட்டு தான் வாங்க வேண்டும். பணம் இருக்கிறது என்றெல்லாம் வாங்கிவிடக்கூடாது. இந்த விபத்துக்கு காரணமாக இருப்பது சனி பகவான் தான். ஆகையால் ரிஷபராசிக்காரர்கள் நீலக்கல் அணிந்து கொள்வது நல்லதுதான். மிதுன ராசிக்கு அதிபதியாக புதனுக்கும் சனிக்குமே நட்பு கிரகங்கள் தான். அஷ்டமாதிபதியாக வந்தாலும் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியாகவும் சனி பகவான் வருவதால் மிதுன ராசிக்காரர்கள் அந்த நீலத்தை அணிந்து கொள்வது ஒரு உன்னத நிலையை தரும். கடகராசிக்கு இந்த சனி பகவான் மாரகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருவதால் இந்த கடகராசிக்காரர்கள் நீலம் அணியாமல் இருப்பதுதான் சாலச் சிறந்தது. எனினும் அஷ்டமத்து சனி, கண்டச்சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஜென்மச்சனி போன்ற தன்மை உடையவர்கள் இந்த நீலக்கல்லை அணிந்து கொள்வதால் அந்த சனியின் தாக்கத்திலிருந்து தங்களை அவர்கள் விடுவித்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்கள், இவர்களுக்கும் 6 மற்றும் 7ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவதால் இந்த ராசிக்காரர்களுக்கும் நீலம் சுபமாக கருதப்படவில்லை. ஆகவே சிம்மராசிக்காரர்கள் நீலம் அணியாமல் இருப்பது தான் சாலச் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசி அதிபதி புதனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள். எனவே கன்னிராசிக்காரர்கள் நீலம் அணிவதால் எதிரிகளின் தொல்லையிலிருந்து இவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவையற்ற கடன் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை காத்து கொள்ள இவர்களால் முடியும். ஆகவே கன்னிராசிக்காரர்கள் நீலம் அணிவது ஒரு உபயோகரமான ரத்தினமாகத்தான் இருக்கும். அடுத்தபடியாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்களோடு மட்டுமல்லாமல் துலா ராசிக்கு மகரம் மற்றும் கும்பம் கேந்திர திரிகோணமாக வருவதால்
இந்த துளாராசிக்காரர்கள் வைரம் அணிவதால் தாயார் சுகம், வீடு வாகன வசதி சுகம், புத்திர சௌபாக்கியம், புத்திரனின் கல்வி நிலை மேலோங்குதல், பூர்வ புண்ணியம், முன்ஜென்ம வினைகளிலிருந்து தங்களை காத்து கொள்ளுதல், பூர்வீக சொத்துக்கள் இருக்கும் வில்லங்களை தீர்ந்ததில் ஒரு நல்ல உன்னதமான நிலையை அடைதல் அல்லது அந்த வீடுகளை விற்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற நற்பலன்களை அதிகமாக தருவதால் துளாராசிக்காரர்கள் அந்த வைரம் நீலக்கல்லை அணிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசி என்பது மகரத்திற்கு பாதகஸ்தானம். கும்பத்திற்கு வேண்டுமானால் அது 10ஆம் இடமாக வரலாம். இருப்பினும் சனி பகவானுக்கும் செவ்வாயும் யுத்த கிரகங்கள், ஒன்றோடு ஒன்று இது யுத்தம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நீலம் அணியாமல் இருப்பது தான் அவர்களுக்கு மேன்மையை தரும். அதையும் மீறி அமர்ந்து கொண்டால் அடிக்கடி வீடுகள் இல்லங்களில் கலவரங்கள் ஏற்படும், யாருக்காவது ஒரு துர்மரணம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தும், விபத்துக்கள் நடப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும். ஆகையால் விருச்சிக ராசிக்காரர்கள் நீலம் அணியாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் 2 மற்றும் 3ஆம் அதிபதி ஆவார். 3 என்பது முயற்சி ஸ்தானம், 2 என்பது தனம், வாக்கு, கல்வி, மேன்மை ஸ்தானம். இந்த ராசிக்காரர்கள் தன உன்னதிக்காக இந்த நீலம் அணிந்து கொள்வது நல்ல விஷயம். இருப்பினும் ஜாதக அடிப்படையில் சனி இவர்களுக்கு பலமாக அமைந்துவிட்டால் இந்த நீலம் அதிக நன்மையை தரும். ஆக தனுசு ராசிக்காரர்கள் சனி மகா திசை காலங்களில் மட்டுமே இந்த நீலம் அணிவது என்பது சாலச் சிறந்தது. மகர ராசிக்கு அதிபதியாகவே சனி பகவான் வருவதால் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நீலம் அணிந்திருக்க வேண்டும். அந்த நீலம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு அவர்களை என்றுமே காத்து நிற்கும். தீய சக்திகள் அவர்களை அண்டாது. செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியம் என்ற தாக்கத் அவருக்கு எந்த வகையிலுமே ஏற்படாது. அதுபோன்ற அமைப்புத்தான் மகர ராசி அவர்களுக்கு வழங்கும். அதேபோல்தான் கும்பராசிக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் தீய செயலிருந்து காத்து இவர்களை நல்வழிப்படுத்தி இவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த நீலம் செயல்படும். அடுத்தபடியாக மீனராசிக்காரர்கள், மீனராசிக்கு நீலம் என்பது சுக்கிரனின் இடமாகிய 11 மற்றும் 12ஆம் ஸ்தானாதிபதியாக வருவதால் தேவையற்ற விரயங்களிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக இவர்களும் நீலம் அணியாமல் இருப்பது தான் சாலச் சிறந்தது. ஆக ராசிக்கல் ஆகிய அந்த நீலத்தை ஐம்பொன் ஆல் செய்த மோதிரத்தில் பதித்து சனிக்கிழமையன்று அதற்கு தூப தீப நெய்வேத்தியங்கள் எல்லாம் காட்டிவிட்டு எள் அன்னம் என்று சொல்லக்கூடிய எள் சாதத்தை நெய்வேத்தியம் செய்துவிட்டு சனி பகவானின் காயத்ரி மந்திரமாகிய ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்ராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற காயத்ரி மந்திரத்தை 108 முறை அர்ச்சனை செய்துவிட்டு காயத்ரி மந்திர சனி பகவானின் மூல மந்திரமாகிய ஓம் ஸ்ராம் சம் சனேச்சராய நமக, ஓம் ஸ்ராம் சம் சனேச்சராய நமக, ஓம் சாம் சம் சனேச்சராய நமக என்ற மந்திரத்தை 19,000 முறை ஜபம் செய்துவிட்டு அந்த மோதிரத்தை வலதுகை நடுவிரலில் அணிந்து கொள்வதால் அவர்கள் பாக்கிய உன்னதி அடைவார்கள். அதேபோல்
அதிகண்டம், விஷ்கம்பம், பாக்கியம் நாமயோகத்தில் நித்திய யோகத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு சனியே யோகாதிபதியாக வருவதால் அந்த யோகத்தில் பிறந்தவர்களும் அந்த நீலக்கற்களை அணிந்து கொள்ளலாம். பட்சி சாஸ்திர ரீதியாக அதிகாரபட்சி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த மோதிரத்தில் உள்ள கல்லை வாங்குவது சாலச் சிறந்தது. மேற்படி பூஜை முறைகளில் பூஜித்து அந்த நீலக்கல்லை அணிந்து கொள்வதால் சனி என்றுமே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு அனைத்து வினைகளிலும் இருந்தும் அவர்களை காத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.